இயேசுவின் நிழலில், in the shadow of Jesus. சிலுவை பாதை என்பது அன்று இறைமகன் இயேசு கடந்து வந்த பாதை. இந்த பாதை எளிமையான பாதை அல்ல. உடலாலும் மனதாலும் தன்னையே சிதைத்துக் கொள்ள ஒருவர் தானாக முன்வந்து ஏற்றுக்கொண்ட பாதை. கடவுள் உலகத்தை படைத்து அந்த படைப்பின் சிகரமாய் தனது சாயலில் மனிதரை படைத்தார். முழு சுதந்திரத்தையும் மனிதருக்கு கொடுத்தார். அதே வேளையில் ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளையையும் அந்த முதல் மனிதன் ஆதாம் மீறினான். அந்த ஆதாம் ஏவாள் மனுக்குலத்தின் பாவத்தின் தொடக்கத்திற்கு காரணமானார்கள். அந்த கணக்கை முடித்து வைக்க புதிய ஆதாமாக இறைமகன் இயேசு இந்த சிலுவை பாதையை கையில் எடுக்கிறார். இனிமையாய் சுவைத்து தொடங்கிய பாவத்தை மிகவும் கடினமான பாதையில் சென்று முடித்து வைக்கிறார். இதோ விலக்கி வைக்கப்பட்ட மரமாய் அல்ல, வேண்டி விரும்பிய மரமாய் சிலுவை. இதோ விலக்கி வைக்கப்பட்ட கனியாய் அல்ல, வேண்டி விரும்பி ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் தசையும் இரத்தமும். அதே வேளையில் இயேசுவுக்காக, இயேசு கொண்ட லட்சியத்திற்காக தங்களையே இயேசுவை போல் பலியாக்கிய சாட்சிய வாழ்வு வாழ்ந்த புனிதர்களும் நம் இயேசுவின் நிழலில் நின்றுதான் உரம் பெற்றார்கள். அவர்கள் வாழ்வும் சாவும் நமக்கு உரமேற்றுகின்றன. வாருங்கள், புதிய ஆதாம் இயேசுவின் நிழலில் நின்று சிந்திப்போம். ஒவ்வொரு நிலையிலும் இயேசு நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு நிலையிலும் நாம் இயேசுவை மட்டுமே உற்று நோக்குவோம். நம் முன்மாதிரியான புனிதர்களின் வழியில் இயேசுவின் நிழலில் நின்று இயேசுவையே கனியாக உண்டு பலன் பெறுவோம். நீதியின் சூரியனே, உன்மேல் மேகங்கள் குறை சொல்வது, மேகங்கள் குறை சொல்வதால் நீ ஒருபோது ஒளி தர மறுப்பதில்லை. நீதியின் சூரியனே, உன்மேல் மேகங்கள் குறை சொல்வது, மேகங்கள் குறை சொல்வதால் நீ ஒருபோதும் ஒளி தர மறுப்பதில்லை. நீதியின் சூரியனே, உன்மேல் மேகங்கள் குறை சொல்வதோ. முதல் நிலை இறை திட்டம் ஏற்றல். இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாட்சிப்படுத்தும். என் இறைவா, இதோ நீர் தொடக்கத்திலிருந்தே வகுத்த திட்டத்திற்கு நான் அடிபணிகின்றேன். தந்தையே, என் விருப்பம் அல்ல, உமது விருப்பமே நிறைவேறட்டும் என்று நான் உமது திட்டத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். நான் இப்போது தொடங்கும் இந்த பாதை மிகவும் வலி நிறைந்தது. இதை நான் தெரிந்தே ஏற்றுக்கொள்கிறேன். முன்னேறிச் செல்கின்றேன். நான் பேதுரு பேசுகிறேன். நான் 3 ஆண்டுகள் இயேசுவோடு பயணித்தேன், உடன் வாழ்ந்தேன். அவர் என்னை பாறை என்று அழைத்து என் மேல் அவர் திருச்சபையை கட்டுவேன் என்றார். அந்த இறை திட்டத்தை ஏற்று திருச்சபையை கட்டமைத்து வழிநடத்தினேன். பல எதிர்ப்புகளையும் சவால்களையும் ஏற்றேன். அதே வேளையில் இயேசுவின் நிழலில் அவரது பராமரிப்பையும் இறை வல்லமையும் உணர்ந்தேன். இறுதியாக எந்த அன்புக்காக இந்த இறை திட்டத்தை ஏற்றேனோ அதே அன்புக்காக நானும் சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டு கொல்லப்பட்டேன். நீங்களும் அதே ஆற்றலையும் வலுவையும் பெற வேண்டுமென உங்களுக்காக நாளும் பரிந்துரைக்கிறேன். அன்பு இயேசுவே, நாங்க உம்முடைய பிள்ளைகள். இந்த வாழ்வு எங்களுக்கு நீங்க தந்தது. எங்க வாழ்வு முழுவதையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். உமது திட்டப்படி எங்களை வழிநடத்தும். ஆமீன். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை
கல்வாரிக்கு போகலாம் வாரி. இரண்டாம் நிலை சிலுவை வழி பயணித்தல். ஆதாம் அந்த மரத்தின் கனியை உண்டபோது பாவம் பிறந்தது. இதோ நான் இந்த சிலுவை மரத்தை முத்தமிட்டு அரவணைக்கின்றேன். இதுவரை இந்த மரம் குற்றவாளிகளுக்கான தண்டனை தீர்ப்புக்கான மரம். இந்த நொடியிலிருந்து இந்த மரம் மீட்புக்கான சின்னம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார். இதோ என் சிலுவை மரம், இதில் நானே கனியாக மாறுகின்றேன். இதை பெற்று உண்ணுங்கள், இது என் உடல். இதில் உள்ளதை அனைவரும் பகிருங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் என் இரத்தம். நான் தான் பவுல் பேசுறேன். இயேசுவை பின்பற்றுபவர்களை துன்புறுத்த துடித்த என்னை தடுத்து ஆட்கொண்டவர் இந்த இயேசு. அதன் பிறகு இந்த நற்செய்தியை உலகெங்கும் பறைசாற்ற வேண்டும் என்ற பணியில் நான் எதிர்கொண்ட சோதனைகளும் வேதனைகளும் ஏராளம். நான் ஒருமுறை என்னை தைத்து கொண்டிருந்த முல்லை எடுத்து விடும்படி கேட்டேன். இறைவன் சொன்னார், என் அருள் உனக்கு போதும் என்று. அவர் எதற்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டாரோ அதற்காகத்தானே நானும் இவைகளை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவின் நிழலில் நின்று நான் நற்செய்தியை அறிவித்தது போல நீங்களும் இந்த பணியை தொடர வேண்டும். அதற்காக நான் உங்களுக்காக பரிந்துரை செய்கிறேன். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளும் துன்பங்களை, நற்செய்திக்கான சிலுவைகளை சுமந்து கொண்டு உம்மை பின்தொடர வழிநடத்தும் ஆற்றலை தாரும் இறைவா. ஆமேன். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. மூன்றாம் நிலை சோதனையை முறியடித்தல். நான் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டேன். அந்நாட்களில் நான் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன்பின் நான் பசியுற்றேன். அலகை என்னிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. நான் சொன்னேன், மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என்று. முழு மனிதனாகவும் முழு இறைவனாகவும் வாழ்ந்த என்னையே அலகை சோதித்து பார்த்தது. அன்று ஆதாமை சோதித்து பார்த்தது. ஆதாம் அந்த சோதனையில் வீழ்ந்து போனான். இன்று என்னையும் அதே அலகை சோதிக்கின்றது. ஆனால் நான் அந்த சோதனையை இதோ முறியடிக்கின்றேன். என் பயணத்தை தொடர்கின்றேன். பெயர் ஆகத்தா. உயர் குடும்பத்தில் பிறந்த என்னை ஒரு ஆளுநன் பாவத்தில் விழ செய்ய பல வகைகளில் முயன்றான். அதற்கு நான் இணங்க மறுத்ததால் என்னை கொடூரமாக சித்திரவதைப்படுத்தினான். இறையருளால் நான் என்னை காத்து கொண்டேன். ஆயினும் என்னை வதைத்து எரி நெருப்பின் மீதும் கூரிய கற்கள் மீதும் என்னை உருட்டி என் உயிரை பறித்தான். இறக்கும்போதும் ஜெபித்து கொண்டே இருந்தேன். இயேசு தனக்கு எதிராய் ஏற்பட்ட சோதனைகளை முறியடித்து தன் இலக்கு நோக்கி நடந்தார். உங்கள் வாழ்விலும் உங்கள் மனதிற்கு பொருந்தாத பாவங்களை பிறர் செய்யும்படி வற்புறுத்தினாலும் அதற்கு இணங்காமல் மன உறுதியோடு எதிர்த்து நில்லுங்கள். இவ்வுலக வாழ்விற்காக உங்களை இழக்காமல் விண்ணக வாழ்விற்காக ஜெபித்து சோதனைகள் பாவங்களை முறியடித்து வெற்றி பெறுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அன்பு இயேசுவே, நீங்க பாவத்தை தான் வெறுத்தீங்க, பாவியே இல்லை. உங்களுக்கு பிடிக்காத அந்த பாவத்துல நாங்க விழுந்திடாம உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைகளா எங்களை வழி நடத்தும். ஆமீன். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. நான்காம் நிலை அன்பை பெறுதல். என் தாய் என்னை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் மிகுந்த கவலையோடு உன்னை தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். நான் சொன்னேன், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது
உங்களுக்கு தெரியாதா? இதோ என் தாய் இப்போதும் மீண்டும் சொல்கிறார், நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். ஆண்டவரே எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. என் தாய் மரியாவின் அன்பு, உடன் இருந்த சீடரின் அன்பு, என்னை பின்தொடர்வோரின் அன்பு, இவை அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அன்பு வெளிப்படுத்தப்படும் போது அழகாய் ஒளிர்கின்றது. நான் யோவான் பேசுகிறேன். இயேசுவின் அன்பன் என்று அழைக்கப்பட்ட நான் அவரை மிகவும் அன்பு செய்தேன். அவரும் என்மேல் அதிக அன்பு வைத்திருந்தார். இயேசுவின் நற்செய்தி பணிகளிலும் புதுமைகளிலும் அவரோடு உடனிருந்தேன். அவரோடு பயணித்து அவரது இறுதி மூச்சின் போது சிலுவையின் அடியில் அவரது நிழலில் இறுதி வரை நின்றேன். இதோ உன் மகன் என்று இயேசுவால் மரியன்னையிடம் ஒப்படைக்கப்பட்டேன். இயேசுவின் அன்பின் ஆழத்தை உணர்ந்த நான் அன்பு எனும் அதிகாரத்தில் அன்பின் மேன்மையை பற்றி விரிவாக கூறியுள்ளேன். நாங்கள் அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழுங்கள். இயேசு எதிர்பார்க்கும் அன்பு வாழ்வு வாழ்ந்திட உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு இயேசுவே, நீங்க எங்க மேல் வச்சிருக்கிற அன்பு பெரியது. நாங்களும் உம்மை முழுவதுமாக அன்பு செய்யவும் எங்களை சுற்றி இருப்பவர்களை அன்பு செய்யவும் வழிநடத்தும். ஆமேன். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. ஐந்தாம் நிலை, உதவியை ஏற்றுக்கொள்ளுதல். கடவுளுக்கு உதவி தேவையா? எல்லாம் வல்லவருக்கு தேவைப்படாமல் போகலாம். ஆனால் மனித உரு எடுத்த கடவுளுக்கு உதவி நிச்சயம் தேவை. ஒரு பெண்ணாக மரியா செய்ததும் உதவிதான். ஒரு ஆணாக யோசேப்பு செய்ததும் உதவிதான். அதைப்போல எனது பணி வாழ்வில் பலரும் உதவி செய்தார்கள். இதோ இப்போது என் பழுவை நானே தூக்கி கொண்டு நான் சென்று சேரும் இடம் வரை ஒருவேளை சென்று சேர மாட்டேனோ என்று எனக்காக இவர் உதவி செய்கின்றார். இவரும் கடவுளுக்கே உதவி செய்கின்றார். உதவி செய்பவர்கள் கடவுளால் அனுப்பப்படும் தூதர்கள். இறை தூண்டுதலால் உந்தப்பட்டு தானாக முன்வந்து செய்வதனால்தான் அது உதவி. இங்கே எத்தனை பேர் இருந்தும் இவர் ஏன் இந்த இடத்திற்கு வர வேண்டும்? எல்லாம் என் தந்தையின் திட்டமே. இந்த உதவியை நான் மனமாற ஏற்றுக்கொள்கின்றேன். பிறருக்கு உதவி செய்யுங்கள், அதையும் தானாக முன்வந்து செய்யுங்கள். ஏனெனில் சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்வதையெல்லாம் எனக்கே செய்கின்றீர்கள். புனித அன்னை தெரசாவாகிய நான் மிகவும் பக்தி நிறைந்த அன்பான குடும்பத்தில் பிறந்தேன். இளவயதிலேயே இறை அழைத்தலை ஏற்று கன்னியர் மடத்தில் இணைந்தேன். ஏழைகள், நோயாளிகள், ஆதரவற்றோரின் துன்ப நிலையை கண்டபோது அவர்களுக்கு செய்யும் சேவையே எனது அழைத்தலுக்குள் குறிப்பிட்ட அழைப்பு என்பதை உணர்ந்து மக்கள் சேவையில் என்னை ஈடுபடுத்தினேன். இயேசு சிலுவையை சுமக்க முடியாமல் தடுமாறிய போது சீமோன் அவருக்கு உதவினார். இயேசுவும் அவரது உதவியை ஏற்றுக்கொண்டார். நானும் பலரிடம் பண உதவியும் பொருளுதவியும் பெற்று ஏழைகள், நோயாளிகள், ஆதரவற்றோர் வாழ்வில் விடியலை ஏற்படுத்த எனது இறுதி மூச்சு வரை உழைத்தேன். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் உடலை நற்கருணை வடிவில் உண்டு வலிமை பெற்ற நான் அவரது நிழலில் நின்று அநேகருக்கு உதவினேன். நீங்களும் பிறரின் உதவியுடனும் துணையுடனும் உங்கள் மத்தியில் துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் துயர் துடைக்க முன்வாருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு இயேசுவே, நாங்கள் பிறர் துன்பங்களை துடைப்பவர்களாக, உதவி பெற்று உதவி செய்பவர்களாக வாழ தேவையான இரக்க உள்ளத்தை எமக்கு தாரும். ஆமேன். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி.
ஆறாம் நிலை கைமாறு செய்தல். நீங்கள் செய்யும் அறச்செயல் என் தந்தைக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்று சொன்னேன். அப்போதுதான் கைமாறு கிடைக்கும் என்றேன். இதோ இந்த பெண் செய்தது அறச்செயலை விட மேலானது. என் ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும் என்று அன்று அத்துணை கூட்ட நெரிசலுக்கு மத்தியில் என் ஆடையை தொட்டு குணம் பெற்ற பெண்ணுக்கு நான் செய்த கைமாறு அவரை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. தன்னுடைய நலனுக்காக என்னை தேடி வந்தவர் யாருக்கும் தெரிய வேண்டாம் என நினைத்தார். ஆனால் கொலைக்களத்துக்கு இழுத்துச் செல்லும் என்னை தேடி வந்த இந்த பெண் மனு குலத்தின் பிரதிநிதி. அனைவருக்கும் தெரிந்தே எதற்கும் துணிந்தே வந்தார். ஏதேன் தோட்டத்தில் சாத்தானின் சோதனைக்கு வீழ்ந்துவிட்ட ஏவாள் தன்னையே மறைத்து கொண்டாள். ஆனால் அந்த சாத்தானின் கொடுக்கை பிடுங்க துடிக்கும் இந்த புதிய ஆதாமுக்கு இந்த பெண் உரு கொடுக்கிறாள். சிதைக்கப்பட்ட என் முகத்தை துடைத்தெடுக்கிறார். அவருக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? இதோ என் முகத்தின் பதிவையே அவருக்கு கைமாறாக தருகிறேன். இந்த உலகில் எடுக்கப்பட்ட முதல் புகைப்படம் அது என் கைமாறுக்கான புகைப்படம். நான் தான் புனித குழந்தை தெரசா பேசுகிறேன். சிறுமலர் என்று அழைக்கப்பட்ட நான் இயேசுவின் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டு அவருக்காக என் வாழ்வை அர்ப்பணித்தேன். இயேசு நமக்காய் சிந்திய ரத்தம் வீணாகிறதே என்று வருந்தி மனம் திரும்பாதவர்களுக்கு ஜெபிப்பதையே என் பணியாக கொண்டேன். இயேசு தன் முகத்தை துடைத்த வெரோனிகாவின் அன்புக்கு கைமாறாக தன் முகத்தை பதித்து பரிசளித்தார். நான் இயேசு நமக்காய் சிந்திய இரத்தத்திற்கு கைமாறாக எனது ஜெபத்தின் மூலம் பாவிகள் மனம் திரும்ப செய்தேன். நீங்களும் ஒருவர் மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். மனம் திரும்பாதவர்களுக்காக ஒருத்தல் முயற்சிகள் செய்து அந்த ஆன்மாக்கள் மோட்சம் சேர உதவுங்கள். இதுவே இயேசு நமக்காய் சிந்திய இரத்தத்திற்கு நாம் செய்யும் கைமாறு. உங்களுக்காக என் ஜெப மலர்களை விண்ணகத்திலிருந்து பொழிகிறேன். அன்பு இயேசுவே, பாவிகளை மீட்பதற்காக இரத்தம் சிந்தினீங்க. உங்க அன்புக்கு கைமாறாக எங்க ஜெபத்தால் பாவம் செய்கிறவர்களை நல்லவர்களாக மாற்றும் ஆற்றல் தாரும். ஆமேன். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. ஏழாம் நிலை சவால்களை எதிர்கொள்ளுதல். அழகை ஒரு நொடி பொழுதில் இந்த உலகின் அரசுகள் அனைத்தையும் எனக்கு காட்டி, நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது. அழகை நினைத்து கொண்டது இந்த உலகே தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது என்று. நான் அந்த அழகைக்கு நினைவூட்டினேன், உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று. முழு மனித உடலில் இருக்கும் நான் எனது வலியை பார்த்து பயந்து ஒதுங்கி இருந்தால் எனக்கு வந்த சவால்களை நான் எப்படி எதிர்கொண்டு வென்றெடுப்பது? நான் துணிகிறேன், முன்னேறிச் செல்கிறேன். எனது பயணம் இன்னும் கொடியது. அது நீண்ட பயணம். சவால்களை எதிர்கொள்ளுதலும் தடைகளை படிக்கல்லாக மாற்றுவதும் எனது மன வலிமையாலும் மட்டும் நடைபெறுவதல்ல. அது இறை துணையாலும் இறை வல்லமையாலும் நடைபெறுகின்றது. நான் லாரன்ஸ் பேசுகிறேன். திருத்தந்தையின் திருத்தொண்டராய் உரோமிய திருச்சபைக்கு சேவை செய்தேன். ஏழைகளுக்காக உதவவும் பணியில் நான் எதிர்கொண்ட சவால்கள் ஏராளம். திருச்சபை செல்வங்களை விற்று ஏழைகளுக்கு உதவியதற்காக இரும்பு அடுப்பில் வைத்து எரித்து துன்புறுத்தினார்கள். அந்த வேதனை நிறைந்த சவால்களை என் ஜெபத்தால் எதிர்கொண்டேன். என் இறுதி மூச்சு வரை பாவிகள் மனம் திருந்த ஜெபம் செய்தேன். இயேசு நம்மை பாவங்களிலிருந்து மீட்க பல சவால்களை எதிர்கொண்டார். தன் தந்தையிடம் ஜெபித்து அந்த வல்லமையை பெற்றார். உங்கள் வாழ்விலும் சவால்களை எதிர்கொள்ள இறைவனிடம் ஜெபித்து வல்லமை பெறுங்கள். சோதனைகளால் சோர்ந்து போகாமல் ஜெபத்தால் வல்லமையுடன் எழுந்து தொடர்ந்து முன்னேறுங்கள். அன்பு இயேசுவே, உமது மீட்பு பணியில் நீர் எதிர்கொண்ட சவால்களை மன உறுதியோடும் ஆற்றலோடும் மேற்கொண்டீர். எங்களுக்கு எழும்பும் சவால்களை துணிவுடன் எதிர்கொள்ளும் வல்லமை தாரும். ஆமேன். எம் காருண்ய
போகலாம் வாரி. எட்டாம் நிலை ஆறுதல் தருதல். அழுகை ஒரு அற்புதமான உணர்ச்சி. அது அன்பின் வெளிப்பாடு. என் நண்பன் லாசருக்காக நானும் அழுதேன். இந்த மனித உருவில் எத்தனையோ உணர்வுகள், அவைகள் உள்ளத்தில் ஊற்றெடுப்பவைகள். இங்கே அழுகை இயலாமையின் வெளிப்பாடு அல்ல. பெண்கள் இந்த சமூகத்தில் மனிதர்களாக கருதப்படாத சூழ்நிலையில் இவர்கள் இதைவிட எப்படி தங்களது அன்பை வெளிப்படுத்த முடியும்? எனவேதான் நான் கூறுகின்றேன், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அழுது தீர்த்துவிட்டு உங்களுக்கான மாற்றத்தை நோக்கி புறப்படுங்கள். உங்களை அன்பு செய்வதே என்னை அன்பு செய்வது, உங்கள் சமூகத்தை அன்பு செய்வதே என்னை அன்பு செய்வது. அழுகையோடு நின்று விடாது, மாற்றத்தை நோக்கி முன்னேறுங்கள். நான் இயேசுவின் தாய் மரியா பேசுகிறேன். இறைமகன் இயேசுவை என் உதரத்தில் தாங்கி இறை திட்டத்தை என் உள்ளத்தில் இருத்தி வாழ்ந்தேன். என்னை அம்மா என அழைத்து அன்பு மகன் அரவணைக்கும் பாக்கியம் ஒரு புறம் அலாதியான மகிழ்ச்சியை அளித்தாலும், அவரது இறுதி முடிவை முன்பே அறிந்திருந்ததால் கலக்கத்துடனே வாழ்ந்து வந்தேன். என் மகனுக்கு என் கண்முன்னே நடந்த சித்திரவதைகளை பார்த்தும் எதுவும் செய்ய இயலாது என் பார்வையாலும் உடனிருப்பாலும் ஆறுதல் தந்தேன். சிறு குழந்தையாயிருந்தபோது தடுக்கி விழுந்தால் கூட துடித்துப் போன நான் சிலுவையில் படும் துன்பத்தை பார்த்து அமைதியாயிருக்க முடியுமா? இளம் வயதிலேயே பிள்ளையை பறிகொடுக்கும் எந்த பெற்றோரும் என்னை நினைத்து கொள்ளுங்கள். அதுவும் இறைவனின் திட்டம் என பொறுமை கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஒரு தாயாக பரிந்து பேசுகின்றேன். அன்பு இயேசுவே, எங்களுக்காக சிலுவையில் எவ்வளோ ரத்தம் சிந்துனீங்க. நாங்கள் பாவம் செய்யாம எங்கள் ஆன்மாவை காத்து உங்கள் பாடுகளுக்கு பலன் தரும் வகையில் வாழ்ந்து உங்களுக்கு ஆறுதல் தர எங்களை வழிநடத்தும். ஆமேன். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. ஒன்பதாம் நிலை பாவத்தில் வீழாதிருத்தல். அழக என்னிடம், நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும், உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு கட்டளையிடுவார் என்றது. நான் மறைநூலை குறித்து காட்டி சொன்னேன், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று. நான் இறைமகன் என்பதை மட்டும் இங்கு என்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தினேன் என்றால், இந்த வலியும் வேதனையும் உயிர் பிரியும் வரை தாங்காமல் இதை விட்டு விலகியிருக்கலாமே. ஆனால் அது எனது விருப்பமாகிவிடும். நான் என் தந்தையிடமிருந்து வந்தவன். என் தந்தையிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டேன். தந்தையே, என் விருப்பத்தின்படி அல்ல, உம் விருப்பத்தின்படியே எனக்கு நிகழட்டும். அதனால்தான் சோதனையில் வீழாதிருக்கும்படி ஜெபிக்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். 2 கண்கள் 2 கால்கள் கைகள் கொண்டு இருப்பதை விட பாவத்தில் வீழாமல் இருக்க அவற்றில் ஒன்று இல்லாமல் போனாலும் பரவாயில்லை என்றேன். அதே வேளையில் உனக்கு எதிராக ஒருவர் பாவம் புரிந்தால் 7 முறை அல்ல 70 தடவை 7 முறை என்றேன். பாவத்தில் வீழாதிருத்தல் என்பதற்கு நான் மட்டுமே உனக்கு முதல் முன்மாதிரியாய் இருக்கின்றேன். என் அருள் உனக்கு போதும். நான் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசை பேசுகிறேன். மண்ணுலகில் இயேசுவின் தந்தை என பெரும் பாக்கியம் பெற்ற நான் அதை காத்துக்கொள்ள பாவக்கரை என்மேல் படாதவாறு என்னையே ஒடுக்கி ஒருத்து வாழ்ந்தேன். அமைதியையும் பொறுமையையும் எனது கேடயமாக கொண்டு பாவத்தில் வீழாமல் இயேசுவிற்கும் மரியாவிற்கும் காவலனாக வாழ்ந்தேன்.
இறைவனின் எச்சரிக்கைகளை தூதர்கள் மூலம் அறிந்து இயேசுவின் குழந்தை பருவம் முதல் எவ்வித ஆபத்தும் நேராத வண்ணம் வேலியாக இருந்து காத்தேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழுங்கள். அவர்களை தீமை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் இயேசுவைப் போல் பாவமில்லா வாழ்க்கை வாழ தொடர்ந்து ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு இயேசுவே, உமது ஒளியை பெற்ற பிள்ளைகளாகிய நாங்கள் பாவம் செய்யாம நீர் உறுதியோடு நடந்ததைப் போல நாங்களும் மன உறுதியோடு நடக்க வரம் தாரும். ஆமீன். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. பத்தாம் நிலை அவமானம் பொறுத்தல். என்னை பேய்களின் தலைவன் பெயல்சபூலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறேன் என்றார்கள். எனக்கு மதிமயங்கி விட்டது என்று நினைத்து என் உறவினர்கள் என்னை தேடி பார்க்க வந்தார்கள். இவர் தச்சரின் மகன் அல்லவா, இவர் தாயும் உறவினர்களும் நமக்கு தெரியும் அல்லவா என்று சொல்லி என்னை சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். நீ யூதர்களின் அரசனா என்ன என்று என்னை ஏளனமாய் ஒதுக்கினார்கள். முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள், எள்ளி நகையாடினார்கள். இவை எல்லாவற்றிற்கும் உச்சகட்டமாய் இப்போது என் ஆடைகளை என் உடலிலிருந்து பிய்த்து எடுத்து என்னை அரை நிர்வாணமாய் விட்டார்கள். கெத்சமனி தோட்டத்தில் ஒரு இளைஞன் ஆடையின்றி ஓடினான் அல்லவா, அந்த ஆதாம் அன்று தான் ஆடையின்றி இருப்பதை உணர்ந்தான் அல்லவா. இதோ இந்த புதிய ஆதாம் இப்போது ஆடையின்றி இருக்கிறார். மீண்டும் மீட்பு என்னும் புதிய ஆடையை இந்த மனுக்குலம் பெறுவதற்காக. இங்கு மீட்பு தான் உங்களது ஆடை. மீட்பு இல்லை என்றால் இங்கு அவமானம். வேறு எதுவும் உங்களுக்கு அவமானம் அல்ல. இதோ அந்த மீட்பு என்னும் ஆடையை உங்களுக்கு கொடுக்க உங்களுக்காக நான் நிர்வாணமானேன். நான் தோமா பேசுகின்றேன். இயேசுவின் மேல் மிகுந்த அன்பு கொண்ட நான் எந்த ஒரு உண்மை நிலையையும் கேள்வி கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்வேன். அதனாலேயே இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை திருத்தூதர்கள் சொன்னபொழுது அதை தெளிவுபடுத்திக் கொள்ள அவரை கண்ணால் கண்டு அவர் விழாவில் என் விரல்களை இட்டாலே நான் நம்புவேன் என்று கூறினேன். இதனால் என்னை சந்தேக தோமா என்று கூறியிருந்தாலும் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்ற வார்த்தைகள் இயேசு உயிர்த்த நிகழ்வினை உலகிற்கு பறைசாற்றும் புகழ்மிக்க வார்த்தைகள். அந்த உயிர்ப்பின் நம்பிக்கைக்காக இந்தியா வந்து மறைசாட்சியாக உயிர் துறந்தேன். இயேசுவின் நிழலில் நின்று நான் முழுமையாக நம்பியதைப் போல நீங்களும் உண்மையான தெளிவு பெறுவீர்களாக. உண்மையை நிலைநாட்ட அவமானப்பட்டாலும் அதை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து போராடுங்கள். உங்களுக்காய் நான் ஜெபிக்கின்றேன். அன்பு இயேசுவே, எங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ அவமானப்பட்டீங்க, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டீங்க. நாங்களும் தாழ்ச்சியுள்ள பிள்ளைகளாக, பொறுமையுள்ள பிள்ளைகளா எங்களுக்கு ஏற்படும் அவமானங்களை பொறுத்து கொண்டு வாழ எங்களை வழி நடத்துங்க. ஆமேன். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. பதினோராம் நிலை இரத்தம் சிந்தி காத்தல். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். 40ற்கு மேலாக கசையடிபட்டு உடலெல்லாம் சிதைக்கப்பட்டு இப்போது ஆணிகளால் துளைக்கப்படும் வேதனையை உங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றதா?
அதை அனுபவிக்கும் மனிதருக்கு மட்டுமே புரியும். தந்தையே, எனக்கு பதில் கூறும். இத்துணை வேதனைகளையும் கடந்துதான் இந்த மானுடத்தை மீட்டெடுக்க முடியுமா? என்னைப் போல் மனித உடல் எடுத்தால் இத்துணை துன்பங்களையும் கடந்துதான் ஒருவரை காக்க முடியுமா? இரத்தம் சிந்திதான் இந்த உலகை மீட்க முடியுமா? நான் பியோ பேசுகிறேன். கப்புச்சின் துறவற சபையின் குருவான நான் மிகவும் பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்து கடவுளை மிகவும் அன்பு செய்து வளர்ந்தேன். இறையருளால் இயேசுவைப் போல் 5 திருக்காயங்கள் என் உடலில் பெறும் பாக்கியம் பெற்றேன். இயேசு நமக்காக தன் உடல் முழுவதும் ரணமாய் இரத்தம் சிந்தி இறுதியில் கடைசி துளி இரத்தத்தையும் சிந்திவிட்டார். காயங்களுடன் நான் பட்ட வேதனைகளை, அவரது பாடுகளை நினைத்து பொறுத்து கொண்டேன். காயங்கள் பட்ட என் கரங்கள் மூலம் எண்ணற்ற புதுமைகள் இறைவன் செய்தார். இயேசுவின் காயங்களாலே நாம் மீட்பு பெற்றோம். நீங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும் வலிகளை, வேதனைகளை இயேசுவின் இரத்தத்திற்கு ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்காக நான் இறைவனிடம் பரிந்து பேசுகின்றேன். அன்பு இயேசுவே, எங்களுக்காக உங்கள் உடம்புல இருந்த கடைசி துளி ரத்தத்தையும் சிந்திட்டீங்க. எங்களை பாவத்திலிருந்து மீட்கத்தானே இப்படி செஞ்சீங்க. நாங்கள் இனி பாவமே செய்ய மாட்டோம். எங்களை வழி நடத்துங்க இயேசுவே. ஆமேன். எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. 12ஆம் நிலை. உயிர் தந்து மீட்டல். ஆசிரியரும் அரசரும் குருவுமாகிய நான் இதைச் செய்கிறேன் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவருக்காக இதைச் செய்ய தயங்கக்கூடாது. மீட்புக்கான விலை என்னுடைய உயிர். ஒரு முறை, ஒரே ஒரு முறை, இதோ நானே முன்வந்து பலியாகி நிற்கின்றேன். ஆதி பெற்றோர் செய்த பாவத்தின் விளைவு மரணம். இதோ நான் அந்த மரணத்தை இப்போது வென்றுவிட்டேன். இனி என்றுமே இறப்பு என்று ஒன்று இல்லை. இதோ மீண்டும் வான்வீட்டின் கதவு திறந்து விட்டது. இப்படித்தான் என் பால் உங்கள் அனைவரையும் நான் ஈர்த்து கொண்டேன். எனது நேரம் இதோ இப்போது முடிவடைகின்றது. உங்களால் சந்தியாகப்பர் என அழைக்கப்படும் யாகப்பர் பேசுகிறேன். நான் இயேசுவின் சகோதரனும் அவருக்கு மிக நெருக்கமான சீடனும் கூட. நான் அவரோடு வாழ்ந்த 3 ஆண்டுகளில் அவர் செய்த எல்லா புதுமைகளிலும், ஏன் சிறப்புமிக்க தருணங்களிலும் அவரோடு நான் இருந்திருக்கின்றேன். என்னையும் என் தம்பி யோவானையும் இடியின் மக்கள் என்று இயேசுவே அழைப்பார். இயேசுவுக்கு பிறகு அவரைப் போல் இரத்த சாட்சியாக மரித்த திரு தூதர்களில் முதல் மறைசாட்சி நானே. தன் உயிர் தந்து நம்மை மீட்டார் இயேசு. இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பதற்காக தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டேன். நீங்கள் வாழும் இக்காலம் எப்படியும் மாறலாம். கிறிஸ்துவத்துக்கு எதிராக போகலாம், திருப்பலியை காண முடியாமலும் போகலாம், விவிலியம் வாசிக்க முடியாமலும் போகலாம். ஆயினும் நீங்கள் இயேசுவுக்காய் வைராக்கியத்துடனும் எதிர்ப்புகளை எதிர்கொள்ளும் வீரத்துடனும் செயல்பட்டு இறைவனின் சொந்த இனமாக வாழுங்கள். இறை மாட்சியில் பங்கு பெற உங்கள் பாதுகாவலராகிய நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு இயேசுவே, எங்களை பாவத்திலிருந்து மீட்டு எங்களோட ஆன்மாவை காப்பாத்துறதுக்காக உங்க உயிரே கொடுத்துட்டீங்க. நாங்க உங்களோட பிள்ளைங்க. இந்த ஆன்மாவை அழியாம காத்து உங்களுக்காக சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்க வாழ்வோம். எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். ஆமேன். தாடுகள் நீர் பட்ட போது பாய்ந்து ஓடிய ரத்தம் ஓடி பாவம் தீர்த்து மோட்சம் கொள்ளுவிக்க வல்லதே. எங்கள் பேர் ஐவாயிரம் சுவாமி, எங்கள் பேர் ஐவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள்
13ஆம் நிலை. உயிரின்றி கிடத்தல். என் தாய் இப்படி தனது மகனை 33 வயதிலேயே பறிகொடுப்பாள் என்று அவளுக்கு நிச்சயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என ஆண்டவருக்கு அடிபணிந்த போதே இதை என் தாய் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பில்லை. இதோ உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்ற வார்த்தைகள் நிச்சயமாக தனது மகனை பறிகொடுப்பேன் என அவர் நினைத்திருக்க மாட்டார். இத்துணை வியாகுலங்களையும் மனதிலே தாங்கிக் கொண்டு இதோ எனது அன்னை உயிரற்ற என் உடலை மடியிலே தாங்கியிருக்கிறார். செல்ல மகராசாவே, நான் சுமந்த தெய்வமே, உடையுதே என் நெஞ்சமே, உருக்குலைந்த உன்னனா பார்க்கையிலே தேவதூது அன்று வந்ததே, தேவமகன நீ சுமப்பாயின்று, நீ செத்து போய் நான் மடித்தாங்கவா, செத்த கூட நினைக்காம ஆகட்டுன்னு சொன்னே. மகனே தாவி அணைத்து உன்னை முத்தமிட்ட தருணம், இறை மகளாய் என்னை நான் உணர்ந்தேன். ஆவி பிரிந்த உன்மேனினை தாய்மடியில் கிடத்தி போட்டதே இந்த உன்னை ஈன்றது இப்படி மூச்சற்று மடியில் கிடக்கவா, இதயம் இடிந்து தவிக்கிறே. இப்போ என் இயேசு இல்லையே, ஐயோ கடவுளே கடவுளே. பச்சை மரம் புத்தி கயவர்களே, கல் நெஞ்ச கொலையர்களே, என் தெய்வமே உன்னால் தானே, உனக்காகத்தானே இறை திட்டத்தில் நான் பிரசவித்தேன். கனவும் நினைவும் நீதானே, என் மூச்சும் பேச்சும் நீதானே. நீ இப்ப இல்லையே, நான் மட்டும் அந்தரத்தில் தவிக்கிறேன்.
சவப்பெட்டியாகும். இது பொறுக்குமா தாய் மனசு தாங்குமா? நான் ஈன்ற செல்லமே உன் பாடுகள் முடிஞ்சிடுது, என் பாடுகள் முடியலையே. நெஞ்சி பொறுக்கலையே அப்பா, இனி நான் எவ்வளவு தாங்கணும்? எப்படி அப்பா தாங்கணும்? வீண் பழியால் அடைபட்டாலும் இது வீண் பாடு இல்லையா? வீணர்கள் பழி போக்க இது விண்ணேற்பாடு என்று இந்த வெகுஜனம் உணரட்டும். ஆவி மக்க கேட்ட நீக்க என் பாசமகன் மரணிச்சது ஏனோ? பரமபிதா அன்பை காட்ட இந்த பரிசுத்த செம்மறி பலியானதே. பதினான்காம் நிலை. மடிந்து உயிர்த்தல். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் பலன் தரும். மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். இந்த உடல் மண்ணில் புதைக்கப்படவில்லை, மாறாக விதையாய் விதைக்கப்படுகின்றது. இது நாளை நம்பிக்கையின் அடையாளமாய் வெளிப்படும். புதிய நம்பிக்கையையும் புதிய ஒளியையும் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு தருவார். இதோ அவரது உடலை விதைப்போம். போகுதையா சத்தியத்தின் திருவிளக்கு, போகுதையா போகுதையா சத்தியத்தின் திருவிளக்கு. புன்னகை பூத்த முகம் எங்கே, அன்பாய் அணைத்த கரம் எங்கே, தேடுதே என் விழிகள், தேடுதே என் விழிகள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழிய பயன் தருமோ? சொன்ன தெய்வமே இயேசு தெய்வமே, நீ மடிந்தாலும் பயன் தருவாயே, நீ மடிந்தாலும்
போகுதையா போகுதையா சத்தியத்தின் திருவிளக்கு, சத்தியத்தின் திருவிளக்கு போகுதையா. போகுதையா போகுதையா.